ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை தோசை வித் நெடுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு குண்டால் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 கரண்டி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிட்டே இருங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவைக்கேற்ப மாவை வந்து போட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து உடச்சிட்டு கொஞ்சமாக தேங்காய், 4 வரமிளகாய், ஒரு பூண்டு பல், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெடக்கல்ல, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதை வந்து சட்னியில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தோசைக்கல் சூடானதும் கொஞ்சமாக கீழே எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ரொம்ப அப்ளை பண்ண வேண்டாம். இந்த மாவை வந்துட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. ஒட்டவே இல்லை, கல்லில் சூப்பராகவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. தோசை ரெடி வித் நெடுக்கடலை சட்னி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.